இந்த வீடியோல நாம பார்க்க போறது சக்தியுள்ள லோகநாயக சனி பகவான் கோவில் பற்றித்தான். இந்த கோவில் எங்கு உள்ளது, இந்த கோவிலின் வரலாறு என்ன, இந்த சனி பகவான் கோயிலில் உள்ள சிறப்பு என்ன, இங்க போறதுனால நமக்கு ஏற்படும் நன்மை என்னன்னு பார்க்கலாம். வணக்கம், காஸ்மிக் லைவ் சேனலுக்காக சதீஷ். இந்த கோவில் கோவை மாவட்டம் புளியகுளம் மாரியம்மன் கோவிலுக்கு அருகில் இந்த லோகநாயக சனி பகவான் கோவில் உள்ளது. எங்கேயும் இல்லாத முழுவதும் இரும்பினால் செய்யப்பட்ட சனி பகவான் சிலை இங்கு உள்ளது. இந்த சிலை 7 அடி உயரம் கொண்டது. முழுவதும் இரும்பினால் செய்யப்பட்ட சிலை. இவருடைய வாகனமான காகமும் இரும்பினால் செய்யப்பட்டிருக்கிறது. உலகம் முழுவதும் இரும்பினால் ஆன சனி பகவான் சிலை வேறு எங்கும் பார்க்க முடியாது. இரும்பு சனி பகவானுக்கு பிடித்த உலகம். இதுவே கோயிலின் சிறப்பு. நவ கிரகங்களில் ஈஸ்வரர் பட்டம் பெற்ற கிரகம் சனி கிரகம். எனவே சனீஸ்வரன் என்று அழைக்கப்படுகிறது. இதை சிவபெருமானே சனீஸ்வரனுக்கு கொடுத்தார். இதனால் முனிவர்களும் தேவர்களும் இவர் மேல் கோபம் கொண்டிருந்தனர். ஈசனிட்ட கட்டளையை செய்கிறேன், அதற்கு இவர்கள் ஏன் கோபம் கொள்கிறார்கள் என ஈசனிடம் முறையிட்டதும் உண்டு. 14 லோகத்தில் எங்கு பிறப்பவரும் சனி பகவான் பார்வையில் இருந்து தப்ப முடியாது. இதனால் இவருக்கு லோகநாயகன் என்ற பெயரும் உண்டு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துடுங்க. அப்பதான் என்னுடைய வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்க எல்லாருக்கும் வரும். சனி பகவானை எதிர் திசையில் நின்று வழிபடக்கூடாது. இதற்கு விதிவிலக்கு திருநள்ளாறு. இங்கு மட்டும் எதிரில் நின்று வழிபடலாம். மனிதனுக்கு 7 சனி நடக்கும் போது சில 5 சக்தி வாய்ந்த கோயிலுக்கு செல்வது நல்லது. திருநள்ளாறு சனீஸ்வரன், குச்சனூர் சனீஸ்வரன், திருக்கொள்ளிக்காடு சனீஸ்வரன், திருக்கொடியனூர் சனீஸ்வரன், எந்திர சனீஸ்வரன் போன்ற கோயில்களுக்கு செல்லலாம். திருநள்ளாறுக்கு அடுத்து சிறந்த சனீஸ்வரன் தலம் குச்சனூர். இங்கு உள்ள சனி பகவான் சுயம்பு வடிவில் காட்சி தருகிறார். இந்த கோயில் சனி பகவானுக்கே பிரம்மகத்தி தோஷத்தை தீர்த்த கோயில். எனவே இங்கு வந்தால் அனைத்து தோஷமும் நீங்கும் என நம்பப்படுகிறது. இந்த லோகநாயக சனீஸ்வரன் கோயிலுக்கு வெளிப்புறம் நவதானிய எல் தீபம் விற்கப்படுகிறது. நவதானியம் சனீஸ்வரனுக்கு அருகில் எரியும் யாக தீபத்தில் போட்டு வழிபடலாம்.